கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 44ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நான் ஒரு நாளும் உம்மை மறுப்பதில்லை, சுயநம்பிக்கையின் ஆபத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பேதுருவின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பேதுரு கர்த்தர் இயேசுவுக்கு அளித்த பதில், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். இது அவரின் உண்மையான அன்பை வெளிப்படுத்தினாலும் அவர் கொண்டிருந்தது தன் சுயத்தின் மீது கொண்ட ஆபத்தான நம்பிக்கை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். நினைவு கூறுதல் நாளில் நாம் தகுதியுள்ளவர்களாய் அப்பத்திலும் திராட்சை பழ ரசத்திலும் பங்கு பெறுவதற்கு முன் நம்மிடம் இருக்கும் மாம்ச பலத்தின் மீதான நம்பிக்கையை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போஸ்தலர் பேதுரு வெறும் வார்த்தை வீரர் மட்டுமல்ல, கெத்செமனேயில் நமது ஆண்டவரை கைது செய்ய பெருங்கூட்டம் ஆயுதங்களோடு வந்த போதும் தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியரின் வேலைக்காரனை தாக்கிய துணிவு மிக்கவர். அவர் நம் ஆண்டவரை ஆழமாக நேசித்தார். ஆனால் அவர் இவற்றில் தன் சொந்த பலத்தையே அதிகமாக நம்பினார். சாத்தான் கோதுமையை சலிப்பது போல உங்களை சலிக்க போகிறான் என்ற நமது ஆண்டவரின் எச்சரிக்கையையும், பயம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லும் என்பதையும் அவர் குறைவாக மதிப்பிட்டு விட்டார். கர்த்தர் இயேசு முன்னரே எச்சரித்த போதிலும் தேவனிடம் வேண்டுக் கொள்வதற்கு பதிலாக தன் சொந்த மாம்சத்தின் பலத்தையும் உறுதியையுமே அதிகம் நம்பினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக மார்க்கு 14ஆவது அதிகாரம் வசனம் 30இல், இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 முறை கூவுகிறதற்கு முன்பு நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று கூறினார். ஆனால் பேதுரு அந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளாமல், நான் உம்மோடு மரித்து போவதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று இன்னும் அதிகமாக வாதிட்டார். இங்கே கர்த்தரின் முன் அறிவின் வெளிப்பாட்டிற்கும் அபூரண மனிதன் தற்பெருமைக்கும் இடையே ஒரு மோதல் நடக்கிறது. நாம் யாரை நம்புகிறோம்? கர்த்தரின் வார்த்தைகளையா அல்லது நம்முடைய சுயத்தின் நிலைப்பாட்டையா? நமது 93 நாட்கள் நினைவு கூறுதலின் தொடர் தியானத்தில் இன்றைய தியானம் நம் இருதயத்தின் ஆழத்தில் நாம் கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை தேவனை பற்றியதா அல்லது நம் சுயத்தை பற்றியதா என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. பிரதான ஆசாரியரின் வீட்டு முற்றத்தில் ஒரு சிறு பெண்ணுக்கு முன்னால் பேதுருவின் தைரியம் கரைந்து போனது. அந்த மனுஷனை நான் அறியேன் என்று 3 முறை சத்தியம் செய்து மறுதலித்தார். சேவல் கூவியது. இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். அந்த பார்வை அவர் இருதயத்தை ஊடுருவியது. வெளியே போய் அவர் மனம் கசந்து அழுதார். அவரது சுயத்தின் மீதான நம்பிக்கை அங்கே நொறுங்கி போனது. ஆனால் அந்த தோல்வியில் இருந்துதான் அவருக்கு உண்மையான தாழ்மை பிறந்தது. இன்றைய நினைவு கூறுதல் தியானத்தில் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்போம். நான் பேதுருவை போல என் சொந்த புத்தியையோ பலத்தையோ நம்புகிறேனா அல்லது தேவ பலத்தையும் அவருடைய அறிவையும் நம்புகிறேனா? வருகிற நினைவு கூறுதல் நாள் இரவில் நாம் அப்பத்தை பிற்கும் போது நம்முடைய சுயத்தை முற்றிலும் நிராகரித்து சங்கீதக்காரன் சங்கீதம் 119ஆவது அதிகாரம் வசனம் 117இல் சொன்னது போல, என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு என்னாலும் உம்முடைய பிரமாணங்களில் தியானமாக இருப்பேன் என்ற விண்ணப்பமும் தேவ பலத்தையுமே வழி நடத்தலையுமே மட்டுமே சார்ந்திருப்பேன் என்ற விசுவாசத்தில் உறுதியும் நம்மிடம் இருக்க வேண்டும். பேதுருவின் அன்றைய தோல்வியோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. கர்த்தர் பேதுருவை மீண்டும் அன்போடு கட்டி அனுப்பினார். தன் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட பேதுரு பின்னர் தன் சகோதரர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அதுபோல நமது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளும் நம் விசுவாசத்தை மகா பரிசுத்தமாக்கி பூரணப்படுத்தட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, உள்ளம் உடைந்த பேதுரு உண்மை அன்பின் வெளிப்பாடு.
இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.